நீங்க கன்ஃபியூஸ்டா ஃபீல் பண்றதுனால நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப லாஸ்டா இருக்கீங்க அப்படின்னு அவசியம் கிடையாது. இட் கேன் ஆக்சுவலி மீன் நீங்க திங்ஸை ரொம்ப கிளியரா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் யாருன்னு எனக்கே இதுக்கு மேல தெரியல, நான் முன்னாடி இருந்த மாதிரி இப்பெல்லாம் இருக்கிறது இல்லை அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் நீங்க ராக் பாட்டம் போயிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு பிரேக் டவுன்ல நீங்க இருக்கீங்கன்னு கிடையாது. இட் கேன் சிம்பிளி மீன் தட் யூ ஆர் பிகமிங் மோர் செல்ஃப் அவேர். நீங்க நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப செல்ஃப் அவேரா இருக்கீங்க அப்படின்றதா கூட இருக்கலாம். கன்ஃபியூஷன் அப்படின்றது மோஸ்ட்லி சேஞ்ச் அப்போ நடக்கும். நம்ம எப்போ கன்ஃபியூஸ்டா ஃபீல் பண்ணுவோம்னா, எப்போ ஒரு சேஞ்ச் நம்ம நோக்கி போறோமோ அப்போதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பழைய வேஸ் வந்து இட் டசன்ட் ஃபிட் அஸ் எனிமோர். அட் த சேம் டைம் புது விஷயங்களும் கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட வந்திருக்காது. ஸோ கிளாரிட்டியை நோக்கி நீங்க ரஷ் பண்றதுக்கு பதிலா அந்த மொமெண்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், இந்த கன்ஃபியூஷன் எனக்கு என்ன சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஃப் இட் மீன்ஸ் தட் யூ நாட் ஃபாலோயிங் அபார்ட், பட் நீங்க ஒரு புது வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபா நீங்க வரீங்க அப்படின்னு யோசிங்க.